இருக்கிறார் சிலம்பாட்ட கலைஞர் ஸ்டீபன். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா 9 வேலி பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீபன். இவரது குடும்பம் 3 தலைமுறைகளாக தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பாட்டத்தை பயிற்றுவித்து வருகின்றனர். 5 வயதிலிருந்தே தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க தற்காப்பு கலைகளான சிலம்பாட்டம், மான்கொம்பு சண்டை, சுருள் வாழ்வீச்சு, கத்திச்சண்டை உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளிலும் வெளிநாடுகளில் நடைபெற்ற போட்டிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளார் ஸ்டீபன். தன் தற்காப்பு கலையின் குருவான தந்தையை இழந்த பின் ஸ்டீபன் ஒரு லட்சியத்தை கையில் எடுத்துள்ளார். அது என்னவென்றால், தான் கற்றுத் தேர்ந்த இந்த கலையை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதுதான் அது. பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்து இலவசமாக தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் ஸ்டீபன். இந்த பாரம்பரியமிக்க சிலம்பாட்ட கலையை கற்றுக்கொள்ள மாணவ மாணவிகளும் தன்னார்வத்துடன் முன் வருகிறார்கள். இப்போ என்னன்னா, இந்த சிலம்பம் கத்துக்கிறதுனால நான் ரொம்ப தற்காப்பா ஃபீல் பண்றேன். இது ஒரு தற்காப்பு கலை கூட. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப தற்காப்பு கலை தேவைப்படுது. ஏன்னா பெண்களுக்கு தான் அது. ஏன்னா இப்போ நிறைய பாலியல் பலாத்காரம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண்கள் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட முடிய மாட்டுது. ஆனால் இப்போ நான் இந்த கலையை கற்றுக்கிறதுனால நான் தைரியமாக எங்கே வேணால் போக முடியுது. நான் எங்கே பார்த்தாலும் போகலாம். நாங்கள் அது வரைக்கும் இன்னும் நிறைய ஊர் போயிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மாஸ்டர் தான். எங்கள் மாஸ்டர் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. எங்களோட பாரம்பரிய சிலம்ப கலையை இந்த பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு பாடமாக வைக்கணும்னு நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். சிலம்பம், சுருள் வாழ்வீச்சு, கத்திச்சண்டை, ஈட்டி உள்ளிட்ட தற்காப்பு சண்டை பயிற்சிகளை மாணவ மாணவிகள் அனல் பறக்க ஆவேசமாக கற்பதை காணும் பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் மீது நம்பிக்கை கூடுகிறது. பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் உடல் மற்றும் மன வலிமையினை அதிகரிக்கவும் ஏதுவாக பாரம்பரிய கலைகள் அமைவதாக பயிற்சி பெறும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இது என்னோட உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் என்னோட தற்காப்பு கலைக்காகவும் கற்றுக்கிறேன். எனக்கு இதை கற்றுக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த சிலம்பத்தை கற்றுக்கிறேன். ஸ்கூலில் மிஸ்ஸுங்க இதெல்லாம் போக்குள்ள வெளியே விட மாட்டாங்க. இப்போ நான் சிலம்பம் கற்றுக்கிறதுனால எனக்கு விடுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதுனால நிறைய விஷயம் நடக்குது. தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. ஆனால் இப்போ நம்ம சிலம்பம் கற்றுக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப தற்காப்பு கலையாக இருக்குது. மேலும் சிலம்பாட்ட பயிற்சியாளர் ஸ்டீபனிடமிருந்து இந்த கலையை கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் தமிழக அரசின் முதல்வர் கோப்பை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். இந்த கடுங்குழி சிலம்பத்தில் நான் சின்ன வயசுலேருந்து இலவசமாக தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். பணத்தை பார்க்காம கலை வளரணும் அப்படின்ற நோக்கத்தில் ஸ்டீபன் மாஸ்டர் சிலம்பத்தை கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. இது தற்காப்புக்காக மாணவர்களிடையே போய் சேரணும். இந்த கலையை தமிழக அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டமாக கொண்டு வரணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பள்ளி கல்லூரிகளில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்பிக்க வேண்டும் என்பது சிலம்பாட்ட கலைஞர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. இந்த சிலம்ப கலையை பாரம்பரியமா எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நான் பல மாவட்டங்கள்லையும் பல மாநிலங்கள் பல நாடுகளில் போய் சென்று சிலம்ப கலையை தமிழோட பாரம்பரியத்தை நிறைய வளர்த்து வந்திருக்கேன். அதேமாரி என்னுடைய மாணவர்களும் நான் 500 மாணவர்களுக்கு மேலே ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாகவே சிலம்ப கல்வியை பயிற்று வருகிறேன். பாரம்பரிய கலையை பள்ளியிலும் கல்லூரியிலும் இது ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம்